இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தனியா இருந்தா சரியா வராதுடி. 4 பேர் 4 விஷயத்த அவர் மனசுல விதைச்சிட்டே இருப்பாங்க. அது திரும்ப திரும்ப இந்த குடும்பத்தை விட்டு விலகிறதுக்கு வழியாதான் மாறும். அதை எப்படியாவது தடுக்கணும்டி. ஆமா, அவருக்கு எப்பவுமே இந்த குடும்பம் தான் எல்லாமே. கடை வீடு மாமா தான் உலகம் இருந்தவரு. வேற எதுவும் தெரியாது. கண்மணி, அவர் மனசுல குடும்பம் நம்மள அப்படியே ஒதுக்குதுங்கிற நினைப்பு வந்துருச்சுடி. அத மாத்தணும்னா அவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா குடும்பமே வந்து நிக்கணும். அதை அவர் நம்பணும். அந்த நம்பிக்கையை நாம தான் உருவாக்கணும். எப்படிக்கா? ஒரு நம்பிக்கையை உடைக்கிறதுனா ஒரு நிமிஷத்துல உடைச்சிடலாம். ஆனா திரும்ப உருவாக்குறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லக்கா. இதெல்லாம் பத்தாதுன்னு நான் வேற அவரை ஒதுக்கி வச்சுட்டேன். ஏய், அது இல்லடி. இதெல்லாம் எப்படிதான் சரி பண்ண போறோமோ கடவுளே. நான் சொல்றபடி எல்லாருமே கேளுங்க. வலிமா, நீங்க மாமா கிட்ட போய் எனக்கு கொஞ்சம் மனசு சரியில்லை, பொங்கலுக்கு எல்லாருமே ஊருக்கு போலான்னு சொல்லி ரெடியாக சொல்லுங்க. ராகவன் என்ன தப்பானாலும் இப்ப மன்னிச்சு ஏத்துக்கணும். அதுதான் இந்த குடும்பத்துக்கு நல்லது. சொல்லிட்டேன். டேய், ராகவன் வந்துருமான்ல? வரேன் தான் சொன்னாரு. அண்ணியே கூப்பிட்டுருக்காங்க, கண்டிப்பா வந்துருவான். விட்டுரு. மாறா மாமா, ராகவா, வா 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 வா. வாங்க மாமா. டேய், எங்க கூட கார்ல வந்திருக்கலாம்ல? உனக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணோம்டா. நீ போனும் எடுக்கல, பதிலும் சொல்லல. அதான் நாங்க கிளம்பி வந்துட்டோம். ஏன் மாமா, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் தப்பாதும் பேசலையே வீரா. என் பட்ஜெட் என்னவோ அதானே யோசிக்க முடியும். இன்னொருத்தவங்க வருமானத்தையோ அவங்க உழைப்புல வர வசதியையோ என்னால அனுபவிக்க முடியாது. என் சூழ்நிலைக்கு எனக்கு பஸ்ல வர வசதி தான் இருக்கு. கார்ல வர வசதி வரும்போது நான் கார்ல வரேன். டேய், சரி விடுறா. எதுல வந்தா என்ன? வந்துட்டல்ல, அதே போதும். சும்மா பேச்ச வளர்த்துட்டு இருக்க வேணாம். வா, சாமி கும்பிட போலாம். வாங்க போலாம். போங்க போங்க. வலிமா, நீங்க உள்ள போங்க. நான் போய் அவன் எங்க இருக்கான்னு பார்த்து கூட்டிட்டு வரேன். சரி போ, சீக்கிரம் வந்துரு. சரிங்க வலிமா. மரா, டேய், என்கிட்ட என்ன கோவப்படுற? இங்க பாரு வீரா, நீ என்னெல்லாம் ஒண்ணு சமாதானப்படுத்த வேண்டாம். போய் சாமி கும்பிடு. அப்ப நீ? நான் வரல. ஏன்டா இப்படி பண்ற? வாடா உள்ள. என் வாய் சும்மா இருக்க மாட்டேங்குதுரி. அவன் பண்றதெல்லாம் என்னால வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. நான் ஏதாவது சொல்லி அவன் அதுக்கு ஒரு புது அர்த்தம் கண்டுபிடிச்சு மறுபடியும் அதை பிரச்சனை ஆகிட்டு வந்து நிற்பான். வேணாம், விடு. நிம்மதியா சாமி கும்பிடலான்னு வந்தா. மாறா, இப்ப ராகவ் மாமா இருக்கிற மைண்ட் செட்டுக்கு எங்க எல்லார விட உனக்கு தானடா நல்லா தெரியும். நாங்க வருத்தப்பட்டாலும் நீ தானே வந்து ஆறுதல் சொல்லுவ. இப்ப நீ எப்படி சொல்ற? 30 வருஷத்துல அவன் பஸ்ல கூட ஏறினதில்ல. ஸ்கூலுக்கு கூட கார்ல தான் போவான், இல்லைன்னா ஆட்டோல போவான். இன்னைக்கு இவ்வளவு தூரம் பஸ்ல வந்ததெல்லாம் பார்த்துட்டு ஏத்துக்க முடியல. பஸ்ல போறது என்னடா கேவலமா? நான் அப்படி சொல்லல. நான் பஸ்லயும் போயிருக்கேன், ஆட்டோலயும் போயிருக்கேன், ஏன் சைக்கிள்ல கூட போயிருக்கேன். எனக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனா அவன் அப்படி இல்லை. அப்பா அவனை உள்ளங்கையில வச்சு வளர்த்தாரு. என்னெல்லாம் தேவையோ எல்லாத்தையும் பண்ணாரு.
ராஜா மாதிரி வளர்ந்தவன். அவனுக்கு இதெல்லாம் தேவையா? அவன் இந்த கோலத்தில் பார்த்த அப்பாவுக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும். அது அவனுக்கும் தெரியும். தெரிஞ்ச எல்லாத்தையும் காயப்படுத்துறான். அதில் நினைக்கும் போதுதான் கோவம் பத்திக்கிட்டு வருது. வீரா வலிமா என்ன சொல்றேன் இவன்? ராகவ் மாமாவை நினைச்சுதான் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான். பிருந்தா இந்தா கொடுங்க. ம். கண்மணி வலியம்மா, இந்தா இது உனக்கு. கண்மணி. போய் பொங்கல் வைங்க போங்க. வா பொங்கல் வைக்கலாம். ராகவா, நான் வீட்ல இருந்து பொங்கல் வைக்கிறதுக்கு பாத்திர பண்டம் எல்லாமே எடுத்துட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் எடுத்துட்டு நீயும் கண்மணியும் பொங்கல் வைங்க. வீரா நீ ஆரம்பி. கண்மணி, நான் எல்லாமே தனியா வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ இதுலயே பொங்கல் வை, நம்ம தனியா வைப்போம். தனியாவா? ராகவா, என்னடா பழக்கம் இது? இது கூட்டு குடும்பம். இதுல தனியா ஊன் பொங்கல் ஊன் பொருள்னு பேசினா என்னடா அர்த்தம்? எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நம்ம கொண்டாடணும் தானே வந்திருக்கோம். இந்த இடத்துல வந்து இப்படி பேச்சு பேசலாமா? பொங்கல் பண்டிகைங்கிறது எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா கொண்டாடுறதாண்டா. இதுல போய் பிரிக்கணும்னு பாக்குறியடா? பாருண்ணா அவனை. அமைதியா பொங்கல் வைக்கிற வேலையை பாரு, எதுவும் பேச வேணாம். என்னத்த? நான் ஒரு பொங்கல் வைக்கிற பானை வாங்க கூட வக்கில்லாதவன்னு நினைச்சிட்டு இருக்கியா? டேய், அட்டிங்க. இவனுக்கு இந்த டைலாக் எல்லாம் எவன் எழுதி தர்றான்னு தெரியல. கண்மணி வா. நான் பாத்துக்கிறேன். நல்லா எரியுதுல்ல? கிழக்கு பக்கமா பார்த்து பொங்கணும். பொங்கல் பொங்குது. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கல். பொங்கலோ பொங்கல். கண்மணி சூப்பர்டி. ஃபர்ஸ்ட் பொங்கலே உன்னோடதுதான். வலிமா, இந்த வருஷம் ராகம் மாமாவுக்கும் கண்மணிக்கும் தான் சிறப்பா இருக்கும்னு தோணுது. ராகம் மாமா, நீங்க கடை ஆரம்பிச்ச நேரம் கோவிலுக்கு பொங்கல் வைக்க வந்திருக்கீங்க. பொங்கல் வர கிழக்க பார்த்து நல்லா பொங்கி இருக்கு. இது உங்களுக்கு பெரிய வளர்ச்சி கொடுக்கும் மாமா. நீங்க வேணா பாருங்களேன், ஒரு கடை 10 கடையா மாறி பெரிய தொழிலதிபர் ஆக போறீங்க. சரி சரி, அதான் பொங்கல் பொங்கிடுச்சே, வெள்ளத்தை போட்டு இறக்க சீக்கிரம்.